நான் சென்னைக்கு போய் சின்னையாவை பார்க்க போறேன். சரிங்க. அடுத்த வாரம் நம்ம பைலட் எல்லாம் புறப்பட்டு வர சொல்லு. சரிங்கய்யா. எனக்கு ஒண்ணும் இல்ல மாரிமுத்து. முதல்ல நம்ம இடத்துக்கு போகணும். ஆட்டோ பிடிங்க. தம்பி ஆட்டோ வருமா? எங்க சார் போனோம்? ராயபுரம் போகணும். போலாம் சார். வாங்க சின்னையா வாங்க. உட்காருங்க சின்னையா. தம்பி நீங்க கேட்ட 5 லட்சம் ரூபாய் இதுல கொண்டு வந்துருக்கேன். விதியை பாத்தீங்களா? ஒரே ரத்தம் மோத விட்டு வேடிக்கை பார்க்குது. உங்களை எப்படி பிடிச்சே தீர்வேன் அந்த காசி விஸ்வநாதன் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்கானா. சொந்த உடன்பிறப்பு மோதிரானு கவலைப்படாதீங்க. சத்தியமா சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் இலக்கியனோட சாவு உங்க கையில தான். நம்ம காட மக்களை காலியாத்தா உங்களுக்கு துணை இருப்பான். எவ்வளோ பாச்சு? 54 ரூபா சார். ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க சார். இந்த 10 ரூபா சேர்த்து வச்சுக்கோ. அடுத்த வாரம் ஊர்ல இருந்து 10 பேரை வர சொல்லியிருக்கேன். எத்தனை பேரை போலீஸ் கைது பண்ணாலும் பரவாயில்ல, ஊர்ல ஒரு ஆம்பளை இருந்தா கூட உங்களுக்கு ஒத்தாசையா புறப்பட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஹலோ கேசவன், ராயபுரத்தில் இருக்கிற பழைய சிமெண்ட் கல் ஃபேக்டரி உடனே ரவுண்ட் அப் பண்ணுங்க. நீங்க? நான் பேரரசு இல்ல, காசி விஸ்வநாதன். சின்னையா தப்பிச்சு போயிருங்க, தப்பிச்சு போயிருங்க சின்னையா. சிபிஐ வந்திருக்காங்க. சின்னையா வடா இளவரசு பாண்டியா, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காசில தேட ஆரம்பிச்சவன் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்க இல்ல? நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு முடிஞ்சிட்டதா நினைக்காத. அந்த இலக்கியம் கதையை முடிக்கிற வரைக்கும் அது முடியாது. இந்த காசி விஸ்வநாதன் இருக்கிற வரைக்கும் உன்னால் அது முடியாது. இந்த உலகத்திலே பெத்த அப்பனை கொன்னவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற முதல் ஆளு நீதாண்டா. ஏய், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, 1000 வழி இருக்கட்டும்டா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த இலக்கியன் சாவு எப்ப நடந்தாலும் அது அந்த சக்கரவர்த்தி பாண்டியன் சாவுக்கு கணக்கு திக்கிறதா இருக்கணும். ஏண்டா இப்படி காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிற? ஆமா, நான் காட்டுமிராண்டிதான். ஒன்னும் தெரியாத அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி நிலத்தை எழுதி வாங்கின மனுஷன்னா நான் காட்டுமிராண்டிதான். உங்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னை மட்டும் வசதிக்கிற மனுஷன்னா நான் காட்டுமிராண்டிதான். அநியாயத்தை தட்டி கேட்ட ஒரு நல்ல மனுஷன் நடு ராத்திரியில் வீடு புந்து அடிச்சு அவமானப்படுத்துறாங்களே, அவங்கள நீ மனுஷன்னு சொன்னேன்னா நான் காட்டுமிராண்டிதான். டேய், நான் மனுஷனா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த இலக்கியனை தீர்த்து கட்டுறதா என் லட்சியம். ரொம்ப நல்ல லட்சியம்டா. இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்படுறேன்டா. உன்னை என் கூட பிறந்தவன் சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. மானம் போச்சேன்னு உசுரப்பட்ட சக்கரவர்த்தி பாண்டியன் வம்சத்துல நீயும் பிறந்திருக்கேன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. பாஞ்சாலம் குறிச்சில நடந்த விஷயம் உனக்கு வெறும் கதையா மட்டும்தான்டா தெரியும். அத ரத்தமும் சதையுமா கூட இருந்து வாழ்ந்து அனுபவிச்சவன் நான். என் மனசுக்குள்ளது ரணமா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரே மருந்து அந்த இலக்கியனோட சாவு மட்டும்தான். அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
அவனை காப்பாத்துறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டா நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான்டா உயிரோட இருக்க முடியும். வாடா வா. சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு வீரங்கிட்ட மோதுறேன். வாடா வாடா. அந்த இலக்கியனுக்கு வர 10ஆம் தேதி நாள் குறிச்சிட்டா. வாங்க. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு கேஸ்? சரி சார், கொஞ்சம் டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு சார். உடனே உள்ள போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க. கேசவன் அரெஸ்ட் பண்ணுங்க. மூட்ரா வாயே. எடோ கொலகார பேரரசு, நீ காசு விசுனாத மாதிரி ஆக்ட் செஞ்சீங்க. நான் நம்பனாலே ஈ குருவாயூர் 2 முறை ஏமாறு, 3ஆம் முறை ஏமாறா பாடில்ல. என்ன முட்டத்தனமா பேசி இன்னொரு முறை பேசி இன்னும் சுட்டு தள்ளும். 50 புல்லட் கூட எந்த காட்டான்னு எனக்கு அறியும். என் சீஃப் காசு விசு நான் படிச்சு கொடுத்தல. தூக்கடா கையே. இப்ப என்ன கைது பண்ணணும் அவ்வளவுதானே? முதல்ல வெளியே காசு விசுனா இருக்காரு, அவர் உள்ள கூப்பிடுங்க. அவர் கையால எனக்கு விலங்கு போடுங்க. ஓ, இது ஒரு நல்ல பாயிண்ட் அல்ல. சாரு கை கொண்டு விலங்கிட்டால் அம்சமாயிட்டு இருக்கும். ரவிதரன் சார வேக பரம்பரை. ஹலோ மிஸ்டர் கொலகாரன், ഈ ഗുരുവായൂർ കേശവനാർക്ക് ഒരു വിരുദ് കിട്ടി. ഈ മാറ്ററിനാல കേരളയിലുള്ള എല്ലാ തലപ്പി ചെയ്തായിട്ട് വരും. അപ്പുറം കേരളയിലെ നമ്പർ 1 ഹീറോ മമ്മൂട്ടി അല്ലേ?
வெளியில யாருமே இல்லை சார். உங்க வண்டியை வேற காணோம் சார். ஐயோ என்ற குருவாயூரப்பா, அப்ப அவன் தானே கொலைகாரன். சாரி சார், சாரி சார், நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் சார். கொஞ்சம் இல்ல, நிறையாவே குழம்பிட்டீங்க. கண்ணை கீழே வைக்கும், வாங்க சார் பிடிக்கும், வாங்க சார். சின்னையா, அந்த காசி விஸ்வநாதன் இலக்கியனை வீட்டை காலி பண்ணி எங்கேயோ பாதுகாப்பாக கொண்டு போய் வச்சிருக்கான். அவனை எங்க வச்சிருக்கான்னே தெரியல சின்னையா. அந்த இலக்கியனை இந்த உலகத்துல எந்த மூலையில வச்சிருந்தாலும் நான் நினைச்ச இடத்துக்கு அவனை கொண்டு வருவேன். எப்படி சின்னையா? நம்ம ஆள் புதுசா இருக்கு. நேத்தான் சார் வேலைக்கு சேர்ந்தேன். எந்த ஊரு? பாஞ்சாலங்குறிச்சி. ஐயா, கொரியர்ல உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னையா பார்சல்? பிரி. ஹலோ. என்னாச்சு? ஐயோ அதான் அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ அப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. நான் வந்துட்டு இருக்கேன். இதோ இப்ப வரேன். ஆமா. யாருங்க போன்ல? ஏன் இப்படி பதட்டமா இருக்கிறீங்க? அந்த சச்சிதானந்த தலைவர்கிட்ட என்ன பத்தி புகார் கொடுத்து ஆப்பு வச்சுட்டாயா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்ல அவசர கூட்டம் நடக்க போதா. நான் வந்து விளக்க சொல்லணும், என்ன கட்சியில இருந்து தூக்கிடுவாங்களா? ஐயா விஸ்வநாதன் கீழே தான் இருக்காரு. விஸ்வநாதன் அவரே. விஸ்வநாதன், என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? என் மந்திரி பதவியை போயிடும் போல இருக்கு. நான் உடனே கட்சி ஆபீஸ்க்கு போறேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. சாரி சார், இன்னைக்கு தேதி 10. பேரரசு உங்களுக்கு குறிச்சிருக்கிற நாள். அதுக்கு தான் நீங்க கூட இருக்கீங்களே. போலாம் போலாம், கிளம்பலாம் விஸ்வநாதன். இப்படி திடீர்னு கிளம்புன்னு சொன்னா எப்படி சார்? ஐயோ அரசியல்னா அப்படிதான், எப்ப எவன் கால வாருவான்னு சொல்ல முடியாது. இது பாரு, 1 மணி நேரத்துல கட்சி ஆபீஸ்ல நான் இருந்தாகணும். சாரி சார், இப்ப போக முடியாது. ஐயோ பதவி 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 போயிடும் விஸ்வநாதன். பதவி போயிடுச்சுன்னா நான் இருந்தாலும் ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். இது பாரு, இந்த இலக்கிய செத்தாலும் நாற்காலில தான் சாபம். இப்ப நீ என்ன கூட்டு கொல்லணுவீங்க, தற்கொலை பண்ணிப்பேன். கேசவன் சார் கிளம்புறதுக்கு ஏற்பாடு. ஓகே.